சாந்தி. அவ்வக்த சமிகை 12 மார்ச் 2026. பாபா சொல்லி கொடுக்குறாரு, कैसी भी बड़ी परिस्थिति हो लेकिन खेल समझने से कड़ी समस्या भी हल्की बन जाती है. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆனால் இது ஒரு விளையாட்டு, இதுவும் கடந்து போகும். அப்படி விளையாட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா பாபா சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் லேசாக இருக்கலாம். ஏன்னா விளையாட்டு தானே, ஹாப்பியாக இருப்போம்ல. ஒரு விளையாட்டில் கேம்ஸ் 10 பேர் விளையாடுறாங்கன்னா பார்த்தா நம்ம சந்தோஷமாக இருக்கும். இவர் கோல் அடித்தாலும் சந்தோஷமாக இருக்குது, அவர் அங்கே ஸ்டாப் பண்ணுற சந்தோஷமாக இருக்குது, நியூட்ரலாக இருந்துட்டு போய்ட்ரும். कई बच्चों में हिम्मत है इसलिए कोई भी बात होती है तो कहते हैं हाँ करेंगे सोचेंगे. அநேக குழந்தைகளிடம் இந்த தைரியம் இருக்கிறது. அதனால் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது என்றால் அவர்கள் என்ன சொல்றாங்களா, பார்க்கலாம் செஞ்சிடலாம். ஹிம்மத் தோ ஹே லேக்கின் ஃபெய்த் நஹீ ஹே. அப்போ இங்க ரெண்டாம் பாபா பிரிக்கிறார். உங்களுக்கு தைரியம் இருக்கு, ஆனால் நம்பிக்கை இல்லை. எப்படி? ஃபெய்த்ஃபுல் கே போல் ஐசே நஹீ ஹோத்தே. நிச்சயம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இது தப்பிக்கிறதுக்கான வழிங்கிறார். பார்க்கலாம் செஞ்சிடலான்ற தப்பிக்கிறதுக்கான வழி. ஆனால் நிச்சய புத்தி உடைய குழந்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச மாட்டார்கள். ஃபெய்த்ஃபுல் का अर्थ ही है मन वचन कर्म हर बात में निश्चय बुद्धि. उनके मुख से कभी हिम्मतहीन बनाने वाले शब्द नहीं निकल सकते. எனவே பாபா சொல்லி கொடுக்குறாரு, மனம் சொல் செயல் என அனைத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சய புத்தி உடையவராக நாம் இருப்போம். உன்கே முக்ஸே கபி ஹிம்மத்ஹீன் பனானே வாலே ஷப்து நஹி நிக்கல் சக்கித்தே. அப்போ அவர்கள்கிட்ட போகிறவங்க எல்லாருக்கும் அவங்க தைரியத்தை கொடுக்குறாங்களாம், ஆர்வம், ஒரு ஆறுதலை கொடுக்குறாங்களாம். கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும், உலகிய ரீதியில். அப்போ அந்த மாதிரி நாமளும் நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறோம். ஏன் என்னென்னு கேள்வி கேட்கறது இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரி லூஸாக பேச மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோமா, பாபா சொல்ல அவர்களோட வாயிலிருந்து இது போல யதார்த்தமான தைரியம் இல்லாத நம்பிக்கை எழுந்த வார்த்தைகள் வெளிப்படாது. கண்டிப்பாக நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்களை தான் நிச்சய புத்தி உடையவர்கள் பேசுறாங்க. ஸோ நம்ம பார்க்கணும், எனக்கு எவ்வளோ 100% பாபா மேல நிச்சயம் இருக்கு, அந்த சூழ்நிலை மேல நிச்சயம் இருக்கு, ஆக நான் கவலை இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.